வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மகாகவி பாரதியின் சுயசரிதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவிதை புனைந்ததும், உம்பர் வானத்து கோளையும் மீனையும் ஓர்ந்து அளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும், நம்பரும் திரளோடொரு பாணினி ஞாலம் மீதில் இலக்கணம் கண்டதும், இம்பர் வாழ்வின் இறுதி கண்டு உண்மையின் இயல்பு உணர்த்திய சங்கரன் ஏற்றமும். நம்முடைய தேசத்தை பற்றிய கம்பீரம் நம்ம மனசில் எப்போ வரும் என்றே தெரியவில்லை. பாரதியே நொந்து போய் ஒரு இடத்துல சொல்வார், விதியே விதியே என் செய்ய நினைத்திருக்கிறாய் எங்கள் தமிழர் ஜாதியை. நம்முடைய குலப்பெருமை நமக்கு தெரிந்தால்தான் நாம் அந்த பெருமைக்கு ஒப்ப வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். ஒரு கொடை வள்ளலுக்கு மகனாக பிறந்தவன் அப்பா அளவுக்கு, இன்னும் சொல்லப்போனால் தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயணும். அவரை விட அதிகம் கொடுக்கணுங்கிற எண்ணம் வரணும். அதற்காகத்தான் அந்த குலப்பெருமை சொல்லித்தரப்படுகிறது. அதுபோல் இந்த தேசத்தின் பெருமை தெரிந்தால்தான் நம் காலத்தில் இந்த தேசத்தை நாம் எப்படி உயர்த்த முடியும் என்கிற சிந்தனை பிறக்கும். இன்னொரு பெரியவங்க அன்னைக்கு இருந்த லிமிட்டட் ரிசோர்ஸஸ்க்கே என் தேசத்தை இவ்வளவு கம்பீரமாக உயர்த்தி இருக்காங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியை பயன்படுத்தி நாம் எப்படி உயர்த்தணும் நம்ம தேசத்தை? அதைத்தான் பாரதி சொல்லிக் கொடுக்கிறார். இந்த தேசம் கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும். ஏன் கம்பன் என்றொரு மானிடன்? மற்றவங்கெல்லாம் மானிடனே இல்லையா? அந்த காலத்திலேயே கவிச்சக்கரவர்த்தி கம்பன் அவருக்கு எவ்வளவு ஒரு அறிவின் உச்சத்தில் இருந்திருந்தால், ஒரு சாதாரண வேடர் குலத்தில் பிறந்த குகனை என்னுடைய சகோதரன் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. நடையில் நின்றுயர் நாயகன் என்று ராமச்சந்திரமூர்த்தியை கொண்டாடுகிறோம். பண்பின் உச்சகட்டம் அவன். இவனோ பண்பினுடைய ஆழத்தில் இருக்கிறான், காட்டு மனிதன். அந்த காட்டு மனிதனை சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறான். அதன் பிறகு இன்னொரு படி மேலே போகிறான். விபீஷணன் என்கிற அரக்கனை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொள்கிறதுனால்தான் கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும். அடுத்தது பாருங்க, காளிதாசன் கவிதையில் மனதை பறிகொடுத்தவர் மகாகவி. அந்த கவிதையின் மென்மை, நளினம், சாகுந்தலம், மேகதூதம். அதனால தான் அந்த கவிதைன்னா அது காளிதாசன். அது மட்டுமா, இன்றைக்கு இருக்கக்கூடிய டெலஸ்கோப் போன்ற நவீன உபகரணங்கள் எதுவுமே இன்றி வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை, கோள்களை ஆராய்ச்சி செய்து எடுத்துரைத்த பெருமை பாஸ்கரன். நம்ம பாஸ்கரனுக்கு பின்னாடி வந்த ஆரியபட்டாவைத்தான் கொண்டாடுகிறோம். அவருக்கு முன்னோடியான பாஸ்கரனை பற்றி நமக்கு தெரியக்கூட தெரியாது. ஆனால் மகாகவி எடுத்து சொல்கிறார். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற வானியல் ஆராய்ச்சி நடத்திய பாஸ்கரன் பிறந்த மண் இது. அதே போல் சமஸ்கிருதத்தில் நம்ம தமிழுக்கு தொல்காப்பியர் இலக்கணம் போல சமஸ்கிருத இலக்கண நூல் தந்தவர் பாணினி. நம்மளால் நம்ப முடியாத ஒரு ஆற்றல் படைத்தவர் பாணினி. அது மட்டுமாப்பா, இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையற்றது. இந்த நிலையற்ற வாழ்வில் எது ஒரு மனிதனது இறுதி லட்சியமாக இருக்க முடியும் என்பதை ஆராய்ந்து ஆராய்ந்து மெய்ஞானத்தின் தன்மையை எடுத்துரைத்த மேன்மை மிக்க ஆதிசங்கரர் பிறந்ததும் இந்த தேசம். இன்னும் தொடர்ந்து நம்முடைய தேசத்தின் பெருமையை பாரதி சொல்லிக்கொண்டே வருவார். நாமும் தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.